வெல்கம் டு பேச்சுலர் சமையல். நாம் இப்போது ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு போகிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு காஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டதுமே பே லீவ்ஸ் 2 போட்டுக்கங்க. அப்புறம் பட்டை 2 துண்டு போட்டுக்கலாம். அப்புறம் கிராம்பு ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் அன்னாச்சி பூ ஒரு 2 சேர்த்துக்கிட்டு ஏலக்காயை ஒரு 4 சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வதங்கிட்ட பிறகு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். 4 தக்காளி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கின பிறகு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அது ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அதில் புதினா கம்மியாக இருக்கணும், கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும். அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்ச நேரம் வதக்கின பிறகு அப்புறம் 200 கிராம் ப்ரான் எடுத்து நல்லா கழுவி அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் தடவி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ப்ரான் நல்லா அதிலே வேகிற அளவுக்கு வதக்கணும். கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரான் அந்த பச்சை வாடெல்லாம் போயிட்ட பிறகு அப்புறம் தேவையான அளவு தண்ணி. இப்போ நம்ம சீரக சம்பா ரைஸில் தான் செய்ய போகிறோம். 4 டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 1 டம்ளர் ரைஸுக்கு 1.25 டம்ளர் தண்ணி, 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்ச பிறகு ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். அதில் கொத்தமல்லி அதிகமாக இருக்கணும், புதினா கம்மியாக இருக்கணும். கொத்தமல்லி அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட் நமக்கு நல்லா வரும். அப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்த பிறகு லைட்டாக கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு ப்ரான் பார்த்திங்கன்னா இதிலே நல்லா வெந்துட்ட பிறகு அரிசி சீரக சம்பா ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஊற வச்சு எடுத்துக்கிட்டு ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணி நம்ம உடனே விசில் போடக்கூடாது. உடனே மூடி போட்டு விசில் போட்டோம்னா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போவே நெய்யை சேர்த்துக்கிட்டு அது பாருங்கள் நல்லா கொதித்து வரணும். நம்ம ரைஸும் தண்ணி ஈக்குவலாக வர அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்த பிறகு இது விசில் விடக்கூடாது, ஒன்லி தம் மட்டும் போட்டுடலாம். நம்ம அங்கே ரைஸும் தண்ணி ஈக்குவலாக வர அளவுக்கு வேக வச்சுட்டு அப்புறம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு விட்டுடணும். சிம்மில் வச்சு விட்டு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் பாருங்கள் ரைஸ் சூப்பராக இருக்கும். ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ப்ரான் அந்த கவுச்சி வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா ப்ரான் ஃபஸ்ட்லேயே கொதிக்க விட்டு செஞ்சோம்னா நமக்கு அந்த கவுச்சி வாடை வராது. ப்ரான் பிரியாணி நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ப்ரான் பிரியாணி ரெடி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.